அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்று பார்த்தா, கோதுமை மாவுல பிட்டு அவிச்சு சாப்பிட போறோம். அதுக்கு முதல்ல வறுத்து அதுக்கு பிறகுதான் பிட்டு அவிச்சு சாப்பிடுறத நீங்க பார்க்க போறீங்க. என்ன அழகா வருது பார்ப்போம். எனக்கு ஒரு சாப்பிடணும் போல ஆசையா இருந்தது. அதனால வீட்டை சொன்னேன் செய்யுங்கண்டு. அதை செய்ய போறாங்க. அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வறுத்து முடிஞ்சுது. இந்த கலரில் வர வேண்டும். இந்த கலரில் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிட்டு வந்து சரியான டேஸ்ட்டையும் சரியான ருசியையும் தரும். நாங்கள் ரெடி பிட்டுக்கு மாவு குழைச்சாச்சு. இது லேட்டாக தான் செய்கிறோம். வறுத்து வச்சு இப்போ இரவுக்கு தான் செய்கிறேன். எனக்கு சாப்பிட்ற மாதிரி ஆசையாக இருந்தது. அதனால தான் இது செய்ய சொன்னேன். நான் பிட்டுக்கு மாவு குழைச்சாச்சு. இதே காலத்தில் தேங்காய் போட வேணும். போட்டுட்டு இந்த பிட்டை அப்படி கையால் லைட்டாக எடுத்து இப்படி எடுத்து இப்படி போட்டுட்டு இதுக்கிடையிலையும் எத்தனை சில்லு வேணுமென்னு உங்களுக்கு பார்க்க வேணும். இல்லை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எத்தனை துண்டு அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பூடையில் போட்டுட்டேன். ஒரு பாகம் அடுத்த பாகத்துக்கு போகிறேன். அடுத்ததுமா பார்த்து நான் இப்போ 3 லேயரை எடுக்க போகிறேன். இதுக்குள்ளே வந்து அடுத்த தேங்காய் பூ போடுறேன்னு பார்த்துக்கோங்க. போட்டுட்டு அடுத்த லேயருக்கு இப்போ நான் பிட்டு குழச்ச மாவை போட போகிறேன். அதுக்குள்ளே அடுத்ததுக்கு 4 அடுக்க போகிறேன். நான் இப்போ பிட்டு போட்டுட்டு அதுக்கிடையிலையும் மாவு போட போகிறேன். நான் போட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூவை இதுக்கு மேலே தூவிட்டுட்டு இப்போ இந்த மூடியை எடுத்து மூடிட்டு இதை அடுப்பில் வைக்க போகிறேன். இப்படி வச்சு அமர்த்திட்டா இதை அவிஞ்சு வந்தது பிறகு இறக்குறது அப்படின்னா இதெல்லாம் ஆவி வரும். ஆவி வந்த இதை தொட்டு பார்த்தீங்கன்னா சுடும். அதுக்கு பிறகு இறக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பிட்டுக்குள்ள இப்போ பிட்டு போட்டிருக்குது. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ருசியாக தொடர்ந்து சாப்பிடாதீங்க. இது கோதுமைமா உடம்புக்கு நல்லதில்லை. ஆசைண்டா சாப்பிடுங்க. மற்றெல்லாம் பிட்டு இறைக்க முடிய சாப்பிடும்போது உங்களுக்கு இறைக்கி காட்டப்போறேன் பாருங்க. அடுப்பில் இருந்து இறைக்கியாச்சு பிட்டு. இந்த பிட்டை இப்போ வெளியே எடுக்க போகிறேன் பாருங்க. இப்படி அழகா வரணும் பிட்டு. இந்த பிட்டை இதுக்கு